வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது அப்படியே கண்ணாடிக்கு உள்ளால இந்த சாரி எல்லாம் இருந்துச்சு நிறைய. பார்க்கவே அந்த பொம்மைகளுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, என்ன கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒச்சாட் பில்டிங், வெள்ளவத்தை பம்பலப்பட்டி, அதாவது சவோய் தியேட்டருக்கு முன்னுக்கு இருக்கிற ஒச்சாட் பில்டிங். அதில் தான் இந்த தீபம்ஸ் என்ற கடை வந்து இருக்குது. அங்கே தான் நான் வந்திருக்கிறேன். என்ன மாதிரியெல்லாம் சாரி இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த கடைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. எனக்கு வந்து சாரி பார்க்கணும். சரியா? சாரி அப்படின்னு சொன்னா எல்லா விதமான, இப்ப நார்மலா நாங்க உடுத்தக்கூடிய சாரி அல்லது ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி. இப்ப எங்களுக்கு ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு வந்து கல்யாணம், அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு உடுத்தக்கூடிய மாதிரி பட்டு சாரி அந்த மாதிரி எல்லாம் எங்க வாங்கலாமக்கா அப்படின்னு எல்லாம் கேட்டு இருந்துச்சுன்னா, அப்ப சரி நான் எனக்கு உடுப்பு வாங்கணும். அப்ப அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து வந்து நல்ல சாரி எங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாக்களுக்கு வந்து இந்த வீடியோ உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். என்ன மாதிரியான சாரி இருக்கு அப்படின்னு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டிங்கை பார்ப்போம்னு நினைக்கிறேன். வெட்டிங்னா வெட்டிங் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்ம கல்ச்சருக்கு, அதாவது இண்டூஸ் ஒரு வெட்டிங்க்கு போறோன்னா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு குபேர பட்டுன்னு சொல்லி. குபேரப்பட்டு. ஆமா, இது வந்து இப்ப லேட்டஸ்ட். நீங்க இப்ப ஆன்லைன்ல பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இப்ப குபேரப்பட்டு அப்படின்னு சொன்னா அந்த குபேர, இது வந்து மெயினா வெட்டிங். இந்த மாதிரி சாரி எடுக்க இன்னும் நாங்க நிறைய சாரி எடுத்துக்கொண்டே இருப்போம் அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, குபேரன் அந்த மாதிரி வந்து நாங்க வச்சிருந்தா நிறைய காசு வரும்ன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்கு. நல்ல கலர். இது பாத்தீங்கன்னா இது வந்து ஜரி எல்லாமே கொப்பர்ல வரும், கொமனா வராம கோல்ட்ல வரும். அந்த மாதிரி இது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்க சாரி. அது இல்லாம உங்களுக்கு வந்து வித்தவுட் பார்டர் சாரீஸ் இருக்கு, வித் பார்டர் சாரி இருக்கு. அது இல்லாம காஞ்சிபுரம் இருக்கு, பியோ காஞ்சிபுரம் இருக்கு. உங்களோட பட்ஜெட் ஸ்டார்ட் டு என்ன ஹையர் பட்ஜெட் போறனாலும் போகலாம், எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப சாதாரணமா இந்த மாதிரி பட்டு சாரிகள் வந்து உங்கள்ட்ட குறைஞ்ச விலை எங்கிட்ட சாரி பாத்தீங்கன்னா பட்டுன்னு இல்ல, ஓரளவு சில்க் சாரி வந்து ஒரு 5,000ல இருந்து எங்களுக்கு ஒரு 70,000 80,000 மட்டும் சாரீஸ் இருக்கு. ஆமா. இப்ப வந்து நீங்க இந்த பிளவுஸ் பீஸையும் நாங்க காட்டுவோம். கட்டாயம். இது என்னன்னா இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டிசைன்ல போட்டிருப்பாங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஓபன் பண்ணா இந்த சாரியோட பிளவுஸ் வந்து கான்செப்ட் வந்து இப்படி வரும், இந்த மாதிரி வரும். இப்ப சில நேரம் வந்து சில பேருக்கு சாரி பிடிச்சிருக்கும், சில நேரம் அந்த பிளவுஸ் வந்து எங்களுக்கு அவ்வளவு சரி வராது அப்படின்ற மாதிரி இருக்கும் தானே. அந்த மாதிரி இருந்தா இப்ப எனக்கு வந்து இந்த சாரி உண்மையிலேயே நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல அந்த என்ன சொல்றது, தோலோட நிக்கக்கூடிய ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கும். போட்டோக்கெல்லாம் நல்ல வடிவா இருக்கும், வீடியோக்கெல்லாம் நல்ல வடிவா இருக்கும். ஆனா எனக்கு வந்து இந்த பிளவுஸ் பீஸை விட இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதுக்கு செட் ஆகுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பிளவுஸ் பீஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்ய, என்ன ஆப்ஷன்னா எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்கட இது வந்து ஒரு மெட்டீரியல் சாரி செக்ஷன். இது ஜுவல்லரியும் சாரி இருக்கு. ஃபெப்ரிக்ல போனோம்னா ஃபெப்ரிக்ல உங்களுக்கு இதுக்கு என்ன மாதிரி வேணுமோ, இப்போ இந்த சாரிக்கு என்ன மாதிரி யோசிக்கிறீங்களோ, உங்க மைண்ட்ல மெரூன் உடுத்த போறீங்களா இல்ல கொப்பர் உடுத்த, எல்லா விதமான பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கு. பிளஸ் நாங்க தச்சு தந்துருவோம். ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து சாரி ஒரு கலரா இருக்கும், பிளவுஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலரா இருக்கும். இப்ப ட்ரெண்டிங்ல அந்த மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் கேட்டேன். அப்ப நீங்களே வந்து அதையும் தச்சு கொடுத்துடலாம். கட்டாயம். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸோ இல்ல அவசரம் 1 டேனாலும் கூட நாங்க பண்ணி தந்துடலாம். இது வந்து எங்கோட சேவிஸ், அதாவது பிசினஸ்க்கு அப்புறம் சேவிஸ். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் வேணும்னாலும் பண்ணி தரலாம் உங்களுக்கு. இது வந்து நம்ம ஒரு வெட்டிங்க்கு போற கலெக்ஷன். இல்ல நீங்க ஒரு கெஸ்டா போறீங்கன்னா அதுக்கு விதமான சாரீஸும் எங்கிட்ட இருக்கு. எல்லா விதமான சாரிலயும் ஒன்று பாத்துருவோம். எனக்கு அதான் சொன்ன நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. இப்ப நம்ம வெட்டிங்ல இது ஒரு கலெக்ஷன் இருக்கு. இந்த சாரி நல்லா இருக்கு. ஆமா, இது கண்ட்ராஸ்டிங்கா வரும். மற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்டர் லெஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த பார்டர் நீங்க கேட்குற ஐடியாவுக்கு இதுதான் பெஸ்டா இருக்கும். எப்படின்னா நீங்க இப்போ இதுக்கு ஒரு மெரூன் உடுத்திக்கிறீங்களா, எல்லோ உடுத்திக்கிறீங்களா, ப்ரொக்கேடா உடுத்துறேன்னா இதுக்கு சம்பந்தமான மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு ஒரு இந்த சாரி வச்சு ரெண்டு ஐடியா கேட்டீங்கன்னா நான் ஒரு 10 பிளவுஸ் தருவேன். நீங்க எது பிடிச்சதோ உடுத்திக்கலாம். 10 பிளவுஸ்னா ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொன்று உடுத்தினாலும் தெரியாது. சாரி ஒன்று தான், பிளவுஸ் மாறி உடுத்தலாம். ஆனா நாங்க இது ஒரு ஆப்ஷனா நாங்க இது வச்சிருக்கோம். இப்போ இந்த சாரி பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங். மற்றது இதுல சாஃப்ட் சில்க். இது நல்ல சாஃப்ட்டா இருக்கு. இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மற்றது இது பாத்தீங்கன்னா இது வந்து பியோ காஞ்சிபுரம். இப்போ நீங்க கேட்ட வெட்டிங்க்கு, நல்ல ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு போகணும் அப்படின்னு போதீங்கன்னா இதெல்லாம் பியோ காஞ்சிபுரம். இப்போ உடுத்துற ஃபஸ்டல் ஷேட் ஒரு ரெட் கிரீன் இல்லாம நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. அந்த என்ன சொல்றது, நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இது கலர். இதுவும் நல்லா இருக்கும். பச்சை
இதெல்லாம் தேடி வருவாங்க கலர்ஸ் பியூர். பாருங்க இதுல இந்த பார்டர் எல்லாமே வந்து வேற அந்த அதாவது இதுக்கு நல்லா வெட்டி காட்டக்கூடிய கலர். இது நல்லா இருக்கு. கிளிப்பச்சை. ஆமா கிளிப்பச்சை வித் பீகாக் ப்ளூ. பீகாக் ப்ளூ. இது உண்மையா இது நல்ல ஒரு நல்ல கலர். இங்க பாருங்க இதெல்லாம் பிரீமியம் எல்லாமே காஞ்சிபுரம் பியோ காஞ்சிபுரம். இது என்னன்னா யூனிக் பீஸ். இதெல்லாம் வந்து கையால நெசவுற சாரி. இது என்னன்னா கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் ஹையா இருக்கும். ப்ரீமியமா தேடுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா சூட்டபிளா இருக்கும். எங்கட பட்ஜெட்டுக்கு தேடினாலும் இருக்கு, இல்ல நீங்க என்ன மிடில் ரேஞ்சு கேட்டாலும் எங்ககிட்ட இருக்கு எல்லா சாரீஸ். சாதாரணமாவே கல்யாணத்துக்கு வந்து காஞ்சிபுரம் எடுக்கும்போது அதை வந்து கொஞ்சம் நல்ல காஞ்சிபுரமா எடுத்தா என்னடா காலம் முழுக்க பெண்கள் வந்து அதை ஒரு சென்டிமெண்டா வச்சிருக்கக்கூடிய ஒரு புடவை அதிகமா வந்து வச்சிருக்கிறது. அப்ப அதுக்கு இந்த மாதிரி நல்ல பியோ காஞ்சிபுரத்துல எடுக்கக்குள்ள அந்த பாவனையும் வந்து நல்ல அப்படியே இருக்கும். இது பாத்தீங்கன்னா இப்ப பார்த்ததுலயே ஃபுல் ஒர்க். இது சொல்றது ஃபுல்லா ப்ரொக்கேட் சாரின்னு சொல்லி மைசூர் சில்க் வித் ப்ரொக்கேட் ஒர்க். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல பிரைட்டான சாரி இந்த மாதிரி கட்டும்போது அந்த சாரியிலேயே வந்து நல்ல ஜுவல்ஸ் வந்து போட தேவையில்லைன்ற மாதிரி ஒரு ஜொலி ஜொலிப்பு இருக்கு. ஆமா மற்றது நீங்க பாத்தீங்கன்னா இது கண்ட்ராஸ்டிங்கா இருக்கும் பிளவுஸ். இது வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும். இது வந்து கிராண்டா வெட்டிங்க்கு நல்ல ஒரு கிராண்ட் வெட்டிங்க்கு உடுத்திட்டு போகலாம். அது முக்கியமா கழுத்துல வந்து எதுவுமே போட தேவையில்லை. தாலி என்ன தாலியை மட்டும் போட்டுட்டு நல்ல ஒரு ஜிமிக்கி. ஆமா இது வந்து நம்ம பாரம்பரிய ஜுவல்லரி உடுத்திக்கலாம். அதுல பாரம்பரிய நல்லா இருக்கு. இப்ப வந்து நல்லூர் அதோட சேர்த்து இப்ப கோவில்ல அதிகமா திருவிழாக்கள் அந்த மாதிரி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி புடவை கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றதும் பெண்களுடைய ஒரு ஆசை. இப்ப என்னன்னா நியூவா வந்த சாரி பாத்தீங்கன்னா இது வந்து மைசூர் சில்க் வித் த்ரெட் ஒர்க். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கன்ட்ராஸ்டிங் கலர் வரும். நீங்கள் நினைச்சா அக்கா முடிஞ்சா போட்டு பார்க்கலாம். தாங்களே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. போட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நண்டா சரி. எல்லா வித மல்டி கலர் எல்லா விதமான கலருமே இது வந்து மஞ்சள் மங்களகரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கோவிலுக்கு அதிகமா அந்த திருவிழாக்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி மங்களகரமான மஞ்சளை கட்டினாலே அந்த ஒரு மங்களகரம் தண்ட பாட்டுல வந்துடும். அந்த மாதிரி இருக்கு. இந்த சாரி வந்து 2 விதமா உடுக்கவும் நல்ல வடிவா இருக்கு. எப்படின்னு சொன்னா இப்போ இந்த மாதிரி ஹேங் பண்ணி இந்த பாருங்க இந்த மாதிரி ஹேங் பண்ணி உடுத்து இப்படி இதுன்னும் போது இந்த இதை பிடிச்சி இப்படி வச்சிருக்கும் போது இந்த டிசைன் எல்லாமே வந்து தெரியும் அழகா. அது வந்து நல்ல அழகா இருக்கும். அதே நேரம் நாங்கள் வந்து இப்படி ப்ளீட் பண்ணி இப்படி போட்டா கூட அதோட வடிவு தெரியும். இப்படி இருக்கு. 2 விதமாயும் உடுத்தலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் இப்படி போட்டுட்டு அடுத்த நேரம் இப்படி ஹேங் பண்ணி உடுக்கிறது அது எங்களை விருப்பம். இது கோவிலுக்குன்னு மட்டும் இல்லை, இது நார்மலாக உடுத்தலாம். ஒரு பார்ட்டிக்கு போகும்போதோ பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளா லைட் வெயிட் சாரி வித்தவுட் அயன் பண்ண தேவையில்லை. மற்ற கல்யாணங்களுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இந்த ரிசப்ஷனுங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி கூட நல்ல அழகா இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மைசூர் சில்க்குங்கிறது சாரி வந்த காலத்துல இருந்து இருக்கு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா காணாம போயிட்டு மைசூர். ஆனா இப்போ திரும்ப மைசூர் சில்க் வர துவங்கிட்டு இருக்கு. ஆனா மைசூர் சில்க் எல்லாத்துக்கும் விருப்பம் என்னன்னா இது வந்து ரொம்ப சாஃப்ட், குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பிரீமியமா இருக்கும். இது கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்க்கு லேட்டஸ்டா வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அதிகமா வந்து மெல்லியாக்களுக்கு வந்து கொஞ்சம் பொஃப்டா இருக்கிற அந்த மாதிரியான சாரிகள் வந்து அதிகமா ஓகேயா இருக்கும். ஆனா கொஞ்சம் உடம்பான ஆட்களும் வந்து அதிகமா தேடுறது இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களையும் வந்து கொஞ்சம் மெல்லிசா காட்டும். நானும் வந்து அதிகமா தேடுறேன் இந்த மாதிரி. அப்பதான் கொஞ்சம் என்ன சொல்றது உடம்பா இருக்காது, அதிகமா கொஞ்சம் மெல்லிசா அழகா இருக்கும். அதிகமான பெண்கள் 199 விதமான ஆட்கள் தேடுறது வந்து உடம்போடு நிக்கக்கூடிய மாதிரி நல்லா சாஃப்டான எங்களை வந்து மெல்லிசா காட்டக்கூடிய மாதிரி சாரி தான். இது பாத்தீங்கன்னா இப்படி வரும். மைசூர் சில்க்ல உங்களுக்கு எல்லா டிசைனும் இருக்கு, எல்லா கலரும் இருக்கு, எல்லா கலர் இருக்கு. உங்களுக்கு நைட் ஃபங்க்ஷனா மார்னிங் ஃபங்க்ஷனா நீங்க எதுக்கு போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு கலர் தரலாம். இந்த சாரி ஹைலைட் பண்றதே பார்டர் வந்து பிரைட்டா இருக்கும். இப்போ இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் போறீங்க ஒரு பர்த்டே பார்ட்டி இல்ல நம்ம ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனுக்குன்னா இந்த மாதிரி சாரீஸ் இருக்கு எங்க கிட்ட. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாரீஸ் இருக்கு எங்க கிட்ட. ஸ்டோன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி இருக்கு, ஃபுல் ஒர்க்ஸ் இருக்கு. இப்படி இது ஃபுல்லா த்ரெட். நீங்க ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வெட்டிங்க்கு அப்படி ரிசப்ஷனுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் பார்க்கலாம். கல்யாணத்துக்கு போனா தாலி கட்டுற கல்யாணத்துக்கு நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு கூடுதலா ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இந்த சாரீஸ். இதுல 2 விதமா எங்கிட்ட தரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இந்த சாரீஸ். ஆமா பனாரஸ் அந்த பாட்டு உண்டு. ஆமா பனாரஸ் பாட்டு. அந்த பனாரஸ் பட்டு கட்டி மல்லிகை பூ கொண்டு வச்சு அதுல வித் ஸ்டோன் வித்தவுட் ஸ்டோன் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இதுதான் நீங்க கேட்ட மாதிரியே தரலாம். எனக்கு என்னன்னா நீங்க கேட்டீங்கல்ல பிளவுஸ் பீஸ் வந்து டிஃப்ரெண்டா வேணும்ட்டு
இந்த சாரி நீங்க இதை இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்து வேற கலர். ஆமா, இதுல வந்து கான்ட்ராஸ்டிங் பிளவுஸோட வரும். அதோட இப்ப நார்மலா இப்ப ஆபீஸ்களுக்கு போறாக்கள் கூட காட்டன் மெட்டீரியல் போடுறதுக்கு தான் அதிகமா ஆசைப்படுற ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாதிரியான காட்டன் மெட்டீரியல் என்னெல்லாம் இருக்கும்? இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ரெண்டிங். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன்ல சாஃப்டா இருக்கும். இந்த காட்டன் வந்து இப்ப இண்டிகோ கலர்ஸ் வந்து நிறைய விரும்புறாங்க. இந்த இண்டிகோ ப்ளூன்னு சொல்றது இது. இந்த காட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் சாரி, ரொம்ப சாஃப்ட். இதுல உங்களுக்கு கோல்ட் பார்டரோட எடுக்கலாம், பார்டர் இல்லாம எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டிங்கா வந்திருக்க லேட்டஸ்டா சாரி இது வந்து இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் இருக்கு. உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொக்கேட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. கலம்காரி சொல்றது இந்த சாரிக்கு. இதெல்லாம் கலம்காரி தான். இது எல்லாமே இது கலம்காரி சாரி. அதோட கொஞ்சம் உங்களுக்கு ஐ ப்ரீமியமா போகணுமா இருந்தா இந்த மாதிரி சாரீஸ் போகலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அப்படி காட்டன்ல உங்களுக்கு நீங்க இதுல நிறைய செலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு மெல்லிய கலர், அதுல ஒரு குட்டியா ஒரு தாமரை பூ அழகா இருக்கு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இதுல எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஏன்னா எங்கட யூனிக் பீஸ் தான் வரும். இப்ப இதுல ஒரு 3 சாரி தான் வரும். நீங்க இதை தவிர வேற பாக்குறீங்கன்னா வேற ஒரு கான்செப்ட்ல வேற மாதிரி வரும். அப்ப அந்த டிசைன் வந்து எங்கிட்ட கொமனா 100 சாரி 50 சாரி ஒரு ஐட்டத்துல கொண்டு வரணும். எங்களோட செலெக்ஷன் என்னவா இருக்கும்னா, இந்த சாரி நீங்க எடுத்துட்டு போனா ஒரு 3 பேரை தவிர வேற யாரும் உடுத்த மாட்டாங்க. அந்த 3 சாரி முடிஞ்சுன்னா நீங்க திரும்ப வந்து அதுல கிடைக்காது. அந்த 3 சாரி நானே எடுத்துட்டா யாருமே 100%. இதே கடையில நீங்க வந்து எடுக்கிற சாரிக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நீங்க வாங்கலாம். ஹேண்ட் பேக்ஸ்ல இருந்து எல்லாமே எங்கிட்ட ஃபுல் ஆப்ஷனா எங்கிட்ட இருக்கு. ஓ, அப்ப நகை சாரியும் வாங்கி ஜுவல்லரியும் வாங்கி ஃபேப்ரிக்கும் வாங்கி நீங்க பிளவுஸும் இங்க தச்சு அதே நேரம் நீங்க வந்து ஜுவல்ஸ் வேணும்டா அதையும் எடுத்து கையோட நீங்க ஹேண்ட் பேக்கே எடுத்துட்டு போயிடலாம். கொஞ்சம் சாரி எடுத்துருக்கேன். இப்ப வாங்கின சாரிக்கெல்லாம் பிளவுஸ் தைக்கணும். இப்ப நாங்க அந்த பக்கம் போமா. இப்போ வந்து நான் ஒரு 10 பிளேன் சாரி எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பிளேன் சாரிக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு உடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய வீடியோக்களில் வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேன். பார்க்கும்போது இந்த மாதிரி உடுத்துருக்குறாங்களே, நாங்களும் உடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. முக்கியமாக இது வந்து ட்ரெண்டிங். இப்போ இந்த மாதிரி பிளேன் சாரிக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணின வித்தியாசமான ப்ளவுஸை தச்சு போடுறது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு ப்ளவுஸை எடுத்து நாங்கள் தச்சிட்டோம்னு சொன்னால் சுற்றி சுழட்டி நிறைய சாரிக்கு வந்து கட்டலாம். அந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து ஒரு சாரி இப்போ இந்த சாரியை எடுத்தோம்னு சொன்னால் இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸை பார்க்கலாம். இப்படியே பார்த்து கொண்டு போனால் எங்களுக்கு விருப்பமான மாதிரி எடுக்கலாம். இப்ப சில பேருக்கு வந்து இந்த பாருங்க இதுல இருக்கிற இந்த மாதிரி தான் கட்ட விருப்பம். இது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளூக்கு ப்ளூ உடுத்தலாம். ஆனா இப்ப இந்த மாதிரி உடுத்துனீங்கன்னா இது ரொம்ப இப்ப ட்ரெண்டிங். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு கலர் ரெக்கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு. இந்த கிரீன், ஒலிவ் கிரீனோட இந்த ப்ளூ நல்லா இருக்கும். இந்த ப்ளூ சாரிக்கு எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20-30 பிளவுஸ் தரலாம். எங்களுக்கு அதோட கூடயே தரலாம். ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி தான் இது இருக்குது. எங்கிட்ட செகண்ட் குவாலிட்டி ரொம்ப குறவு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக ஹெவி ஒர்க்குக்கு உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ அடிக்கடி சாரி உடுத்துறாக்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நேரமும் ப்ளவுஸை தச்சு கொண்டிருக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்து இப்போ நேரமும் இல்லை. இன்னொன்று அதிகமாக விலையும் வந்து அதிகமாக வந்து ப்ளவுஸ் காசு கூட அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். இப்படி நாங்கள் ஒரு 4 ப்ளவுஸ் இந்த மாதிரி துணியில் இந்த மாதிரி செலெக்ஷன் வந்து நாங்க எடுத்து தச்சு வச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சாரி உடுத்தலாம். இப்ப இதுக்கு பாருங்க, பர்பிள் கலர் சாரி உடுத்தலாம், ஒரு பிங்க்ல உடுத்தலாம். அதுக்கு சாரியுமே நாங்க ஆப்ஷனா வச்சிருக்கோம். இந்த பாருங்க உங்களுக்கு இங்க பாருங்க, இதுக்கு எவ்வளவு வடி வருங்க. இந்த கலர் செல்ஃப் கலரா உடுக்குறீங்கன்னா இது இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கலர் இருக்கு. இந்த மாதிரி ஒன்று காட்டினேன்னு நினைக்கிறேன். இது வந்து டாட் ஃபேப்ரிக். இது வந்து இண்டிகோ. ஆல்ரெடி நம்ம சாரி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அக்கா சாரி ஒன்று எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இதுல ஒன்று. இது வந்து ஃபேப்ரிக். இதுல வந்து நீங்க பிளவுஸை மாறி சாரியா உடுத்தலாம், இல்ல சாரியாவும் உடுத்தலாம். இதை அதாவது இப்ப நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒவ்வொரு ஐடியா இருக்கும். இப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்கும், சிலருக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், என்ன தெரிவு செய்யலாம். இப்போ வந்து ஆன்லைன் மூலமாக எடுக்கலாமா? நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம், இலங்கைக்குள்ளேயே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம், ஆன்லைன் மூலமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்பர் உங்களுக்கு தாரம், ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து நீங்களும் பார்ப்பீங்க, ஆசைப்படுவீங்க, எங்களுக்கு வந்து வாங்க எல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ தான் இருக்குது ஆன்லைன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து நேரடியாக வீடியோ கால் மூலமாக நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த சாரி வேணும், இந்த சாரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிவு செய்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கலாம். என்ன நம்பர் அப்படின்றது
நம்பருங்கிறது வந்து நாங்கள் உங்களுக்கு தாரோம். அதில் வந்து நீங்கள் பேசி மேலதிக விவரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சுது. நான் ஆசைப்பட்டு வந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அந்த மனதுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய நேரங்கள் நாங்கள் நிறைய செலவழித்து நிறைய நேரத்தை கொடுத்து நாங்கள் போய்கொண்டே இருப்போம். இந்த மாதிரி ஆடைகள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சாரி எல்லாமே இருந்துச்சு. அதோட ஈஸி ப்ளவுஸும் தச்சு தந்துருவினோம். அப்போ எல்லாமே வந்து முடிஞ்சிடும். அதோட ஜுவல்ஸும் வாங்கிடலாம். ஒரே இடத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளவத்தை பம்பளப்பட்டி நடுவில், அதாவது ஒச்சாட் பில்டிங் சவோய் தியேட்டருக்கு முன்னுக்கு இருக்குது இந்த தீபம்ஸ். நீங்கள் அப்படியே படியால் ஏறி வந்தீங்கன்னா முதலாவதாக வலக்கை பக்கம் இருக்கிற கடை. வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அத்தனை விதமான டிசைன்ஸில் சாரி எல்லாமே இருக்குது. நிறைய நீங்கள் வாங்கிட்டு போகலாம். சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.